உடல் உள்ளுறுப்புகளின் உஷ்ணத்தை குறைக்கணும். உடல் ஹீட்டை குறைக்கணும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. உடல் வெப்பம் அனைவருக்கும் கேடு, பித்தம் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். ஸோ இதை குறைக்கிறது எப்படி அப்படின்ட்டு நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் இந்த உடல் உள்ளுறுப்புகளோட உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாரத்துல ஒரு நாள் நல்லெண்ணெய் குளியல் நீங்க எடுத்துக்கணும். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீங்க நல்லெண்ணெய் குளியல் இருக்கணும். ஸோ இது சைனஸ், ஆஸ்துமா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணலாம். நல்லா தலையில மசாஜ் பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மசாஜ் பண்ணுங்க. அதே மாதிரி பாதத்திலையும் உள்ளங்கையிலையும் உடல்லையும் நீங்க அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுங்க. ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்க குளிச்சுட்டு வரலாம். முகத்துல அதிகப்படியான பிம்பிள்ஸ் இருக்கவங்க மட்டும் முகத்துக்கு அப்ளை பண்றதை தவிர்த்துருங்க. அதே மாதிரி உணவுல நல்ல நீர்ச்சத்து நிறைந்த ஆதாரங்கள் எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள், பழங்கள்ல வெள்ளரி, தர்பூசணி, முலாம்பழம் இந்த மாதிரி பழங்கள் நீங்க எடுக்கலாம். அப்பப்போ டைம் கிடைக்கும் போது இளநீர், தயிர், மோர், தேங்காய் பால் இந்த மாதிரியான உணவுகளை நீங்க எடுத்துக்கும் போதும் உடல் உள்ளுறுப்புகள் குளிர்ச்சியாக உதவும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி அப்பப்போ சில டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே உடல் வெப்பம் தனியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.